பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அந்த முதியோர் இல்லத்தோட உரிமையாளர் சத்யாவை கூர்ந்து பார்த்தாரு. ஆழமா பார்த்தாரு. அதுக்கப்புறம் மெதுவா கேள்வி கேட்டாரு. சத்யா, நீங்க நல்ல தெளிந்த புத்தியோட தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இதுல எந்த விதமான தடுமாற்றமோ அல்லது நாளைக்கு பின்னாடி முடியல சார் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டாரு. சத்யா அவரை தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. இல்ல சார், நான் ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு வந்துட்டு போறேன். உங்களுக்கே தெரியும், ரொம்ப வருஷமா வந்து பார்த்துட்டு போறேன். அப்படி இந்த ஹோம்க்கு வரும்போதெல்லாம் அந்த கௌரி அம்மா என் கையை பிடிச்சுக்கிட்டு, அம்மா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அப்படி கேட்கும் போதெல்லாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவங்க கேட்குற அந்த காரியம் என் உள்ளத்தை ரொம்பவே உடைக்கும். பாவம், அவங்க யாரோ அவங்க பொண்ணோ மருமகளோ நினைச்சுதான் என்னை அந்த வார்த்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த நேரத்துக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். வீட்டுக்கு போன பிறகு இதை நான் அடிக்கடி ரொம்ப நினைச்சு பார்ப்பேன். மேலும் நான் தனிச்சவளா தான் இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகலை. வயது தாண்டியும் திருமணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை. அம்மா அப்பா இருந்த வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டேன். இப்போதைக்கு நான் தனியா இருக்கிறேன். யாரும் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தைய நான் தத்தெடுத்துக்கலாம். ஆனா அதுல ஒரு சுயநலம் இருக்கும். ஆனா கௌரி அம்மா மாதிரி ஒருத்தவங்களை நான் தத்தெடுக்கும் போது அதுல எனக்கு மன திருப்தி உண்டாகும். மேலும் அது எனக்கு என் தாயை திரும்ப கொண்டு வந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். நிச்சயமா இதுல தடுமாற மாட்டேன். அல்லது நாளை பின்ன கொண்டு வந்து என்னால முடியலன்னு உங்ககிட்ட விட மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம் சார், ப்ளீஸ் அப்படின்னு சத்யா கேட்டுக்கிட்டாங்க. சத்யா ரொம்ப உறுதியோட கேட்டுக்கினால அந்த உரிமையாளரும் கௌரி அம்மாவை சத்யாவோட அனுப்பி வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்ச பிறகு சத்யா அந்த கௌரி அம்மாவோட கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போனாங்க. கொஞ்சம் வேகமா காத்தடிச்சுது. மழை வந்துச்சு. சத்யா தன்னோட துப்பட்டாவை எடுத்து கௌரி அம்மாவை அப்படியே மறைச்சிக்கிட்டு கார் பக்கமா போனாங்க. ஆமா, சத்யா ரொம்ப சந்தோஷமா கௌரி அம்மாவை தான் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. தான் தாய் மீண்டும் தன்னோடு வந்த உணர்வோட. ஆமாங்க, சத்யாவோட கண்ணில் கௌரி அம்மாவுக்கு தயை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு இப்படி யார் கண்லையாவது தயை கிடைக்காதா? நம்ம இப்படி எல்லா நிலைமையிலும் உடைஞ்சு போய் ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டுட்டோமே, அல்லது நமக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு திராணி இல்லையே அப்படின்னு நீங்களும் புலம்பி தவிக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். ஆமாங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளோட முடியாத இந்த நிலைமைக்கு ஒருத்தரோட கண்ணில் தயை கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நம்ம நிலைமை மாறும். ஆமா, இயேசு கிறிஸ்துவோட கண்ணில் நம்மளும் அவரை பார்த்து இந்த காரியத்தை கேட்போமா? உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். எஸ், அப்படிதான். திரும்பவும் கேளுங்க. கண்டிப்பா அவரோட கண்ணில் உங்களுக்கு பூரணமா தயை கிடைக்கும். காட் பிளஸ் யூ ஆல்.